வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் வீதி விபத்துக்கள் மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. விசேடமாக இந்த பண்டிகை காலங்களில் அதிகமான வீதி விபத்துக்கள் நாட்டின் பல பாகங்களிலும் நடந்தேறியிருக்கின்றன. இப்போது இலங்கையில் சராசரியாக நாளொன்றுக்கு 10 பேர் வரை இந்த வீதி விபத்துக்களால் உயிர் திறக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரிய கணிப்பீடாகும். இன்று நிகழ்ந்த ஒரு விபத்து நாளை அது உங்களாக அமையக்கூடாது. நாம் தினமும் வீதியில் பயணம் செய்கின்றோம். ஆனால் ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய விபத்தாக மாறக்கூடும். வீதி விபத்து என்பது ஒரு செய்தி அல்ல, அது ஒரு குடும்பத்தின் வாழ்வையே மாற்றும் துயரம். வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். அதிக வேகம் அதிக ஆபத்தை உண்டாக்கும். வேகம் காட்ட வேண்டிய இடம் வீதி அல்ல, உங்களுடைய வாழ்க்கை. கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். வாகனம் ஓட்டும் போது ஒரு நொடி கவனம் சிதறினாலும் அது உங்கள் உயிரையே பறிக்கக்கூடும். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். மது அருந்தி வாகனம் ஓட்டுவது உங்கள் உயிருக்கும் பிறரின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். தலைக்கவசம் மற்றும் இருக்கை பட்டி அணியுங்கள். இவை சாதாரண பாதுகாப்பல்ல, உங்கள் உயிரை காக்கும் கவசம். பாதசாரிகளை மதியுங்கள். நடைபாதை கடக்கும் குறியீடு என்பது ஒரு கோடு மட்டுமல்ல, அது உயிரின் பாதுகாப்பு. இரவில் கவனமாக ஓட்டுங்கள். இரவு நேரத்தில் பார்வை குறையும், அதனால் ஆபத்துக்கள் அதிகரிக்கும். போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்கள். சிக்னல் குறியீட்டை மீறுவது புத்திசாலித்தனம் அல்ல, அது ஒரு ஆபத்து. ஒரு விபத்து நிகழ்ந்த பிறகு மனம் வருந்துவதற்கு பதிலாக அதை முன்கூட்டியே தவிர்ப்பதே புத்திசாலித்தனம். நினைவில் வையுங்கள், உங்களை வீட்டில் யாரோ ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவிங்கள், பகிருங்கள், பதிவு செய்யுங்கள். நன்றி.